எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகிழ்ந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று 31/1/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். தயிர் சாப்பிட்டு போறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். திதி திரையோதசி திதி காலை 8:02 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். யோகம் விஷ்கம்ப நாம யோகம் மதியம் 1:37 வரை, பின்பு பிரித்தி நாம யோகம். கர்ணம் தைத்துளை கர்ணம் காலை 8:02 வரை, பின்பு கரசை கர்ணம். சந்திராஷ்டம் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஜோதிட குறிப்பில் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டான சித்தர்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதம் தை மாத ராசி பலன் 12 ராசிக்குமே நம்ம சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் அதை கவனமாக கேட்டு பாருங்க, உங்கள் லைஃப்ல நிச்சயமாக அது நடக்கும். அதே மாதிரி 2026 புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் ஒரு ராசிக்கு 3 நாள் அப்படிங்கிற விதத்தில் டீட்டெயில்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதையும் பார்க்குறதா டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட சேனல் உள்ள வீடியோஸில் போய் பாருங்கள். நம்ம ராஜநிலை உள்ள சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான ராஜநிலை எண்கள் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம். இவங்களுக்கு உண்டான சித்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுந்தரநாதர் மதுரையில் இருக்கிறவங்க, மற்றும் தமக்கர் இவங்க பார்த்தீங்கன்னா காற்றில் கலந்தவங்க. மணி ஓசையை எழுப்பி தான் நம்ம இவங்க வழிபாடு பண்ணணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுந்தரனார் அப்படிங்கிறவங்களோட வழிபாடு, தமக்கர் வழிபாடு, இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் ஓகேங்களா, அதை நீங்கள் பிறந்த கிழமை எண்ணிலேருந்து வழிபாடு பண்ணலாம். அல்லது அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப சிறப்பானது. போயிட்டு வரும்போது அங்குள்ள விபூதியை ஒரு ஒயிட் ஷீட்டில் எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்க விபூதியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. ஒன்று ஓகேங்களா. அடுத்தது திருமணம் ஆகணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி என்ன காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கடன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சில கிழமைகள் இருக்குது. அது தேவையான கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கரை வாங்கிக்கிங்க, பர்மனெண்ட் மார்க்கர். ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போதே உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மனதில் நினச்சிக்கிட்டே எழுதுங்க. அந்த காரியம் நடைபெறும் வரைக்கும் நீங்கள் அதை எண்ணங்களை மாற்றத்தை கூடாது. இன்னைக்கு திருமணம், நாளைக்கு வீடு கட்டணும், அடுத்த நாள் குழந்தை, அந்த மாதிரிலாம் கிடையாது. திருமணம்னா திருமணம் நடக்கிற வரைக்கும் எழுதுங்க. அதிகபட்சம் 3 மாதம் தான், நிச்சயமாக நடந்து விடும். ஓகேங்களா. மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டம் 79. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டம் 74. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டம் 85. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டம் 80. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டம் 33.
கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 10. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 22. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 14. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 52. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 64. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 72. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 68. இந்த எண்கள் உங்கள் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு உண்டானது நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.